நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களை கனமழை புரட்டி போட்டுள்ள நிலையில் இன்றைய மழை வாய்ப்புகள் பற்றிய தகவல்களை வரைகலை விளக்கத்துடன் வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் அஞ்சலி. நன்றி கார்த்திகா. நேயர்களுக்கு வணக்கம். நேற்று வரைக்கும் பார்க்கும் பொழுது, அதாவது குமரிக்கடல் பகுதிகளில் நீடித்து கொண்டிருந்த இந்த காற்று சுழற்சியானது தென் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மழையை கொடுத்திருந்தது. அதுவும் வரலாறு காணாத மழை என்று பதிவாகியிருந்தது. நேற்றுலாம் இந்த இடம் நம்ம பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு இளஞ்சிவப்பு நிறத்தில் காட்சி அளிச்சிருந்தது. இதனால அதி கனமழைக்கான வாய்ப்புகளையும் அதற்கான எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருந்தாங்க. இப்போ இன்று பார்க்கும் பொழுது பாருங்க, இங்கே எந்த இடத்துலையுமே நமக்கு அந்த மழைக்கான அறிகுறிகளை நமக்கு காட்டல. காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த பகுதியில் நீடிச்சிருந்த அந்த காற்று சுழற்சியானது மெல்ல மெல்ல நகர்ந்து அரபிக்கடல் வழியாக பயணித்து கொண்டிருக்கிறது. இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும் பொழுது, நமக்கு மழை விலகிறதுக்கான வாய்ப்புகளை தான் நமக்கு கொடுக்குது. அப்படியாக பார்க்கும் பொழுது இருந்தாலும் கூட இன்னும் சில இடங்கள்ல வரக்கூடிய ஒரு 12 மணி நேரத்திற்கு லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா, வடகிழக்கு காற்றை இன்னமும் கூட ஈர்த்து கொண்டிருப்பதன் விளைவாகத்தான் இந்த ஒரு சில இடங்கள்ல கூட மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது வானிலை நிலவரம் நமக்கு காட்டக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வ தகவல். அது எந்தெந்த இடங்களாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, வழக்கமாக நேற்றிலிருந்து சொல்லக்கூடிய இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்கள்ல இப்ப நமக்கு 10 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது, இன்று 10 மணி நிலவரத்துக்கான வாய்ப்புகள் மழைக்கு ரொம்ப ரொம்ப குறைவுதான். அப்படியே இருந்தாலும் அது ஒரு சில இடங்கள்ல புறநகர் பகுதிகளில் லேசாகத்தான் இருக்கும். அதனால பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. மற்ற இடங்களாக சொல்லக்கூடிய தூத்துக்குடி, தென்காசி, அதே மாதிரி நாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களையும் காலை 10 மணி வரை ஒரு சில இடங்கள்ல மட்டும் மழை எதிர்பார்க்கலாம். மற்ற இடங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்காது அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. ஆனாலும் கூட இந்திய வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே விடுத்திருக்கக்கூடிய இந்த ரெட் அலர்ட் இன்னும் விலக்கி கொள்ளல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய ஒரு 12 மணி நேரத்திற்கு இந்த ரெட் அலர்ட் அப்படிங்கிறது இன்னமும் கூட விலகாமத்தான் இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த வடகிழக்கு காற்றினுடைய அந்த ஈரப்பதம் இன்னும் இருக்கிறதுனால நமக்கு ஏற்கனவே மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட இடங்கள்ல வரக்கூடிய 12 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்புகள் லேசாக இருக்கும் என்ற காரணத்தினால், ஏன்னா பல்வேறு இடங்களையும் தண்ணீர் தேங்கி இருக்கு. அந்த தண்ணீர் இன்னும் வற்றாத காரணத்தினால நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெட் அலர்ட்டாக இது பார்க்கப்படுகிறது. இப்ப இன்றைய நாளை பொறுத்தவரையில் 10 மணி வரைக்கும் நம்ம மழைக்கான வாய்ப்புகளை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதுவே கொஞ்சம் நம்ம மதியத்திற்கு மேல ஒரு 12 மணிக்கு மேல இந்த வானிலை எவ்வாறாக மாறும் என்று கேட்கும் பொழுது, அப்பயும் கூட நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுதாங்க. அதற்குபடியாக நமக்கு வெயில் கொஞ்சம் எட்டி பார்க்கும் என்ற நம்பிக்கை கொள்ளலாம். ஆனாலும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட இடங்கள்ல அந்த மேகமூட்டத்துடன் தான் வானம் காணப்படும் என்று அறியப்படுகிறது. மேலும் மற்ற இடங்களாக சொல்லப்படக்கூடிய, மற்ற மாவட்டங்களாக சொல்லப்படக்கூடிய காஞ்சிபுரம், சென்னை உள்ளிட்ட இடங்கள்ல வெயிலானது கிட்டத்தட்ட ஒரு 27 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். காலையில வான மேகமூட்டத்துடன் தான் காணப்படும். மற்ற நேரங்களில் ஒரு 27 to 30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெயில் இருக்கும். அதே மாதிரியாக மதுராந்தகம், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, புதுச்சேரி, நெய்வேலி, மயிலாடுதுறை உள்ளிட்ட இடங்களில் லேசான இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். பெரம்பலூர், ஆத்தூர், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட இடங்கள்ல ஒரு 26 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அடுத்தபடியாக புதுக்கோட்டை, முத்துப்பேட்டை, அதற்கடுத்தபடியாக ராமநாதபுரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட இடங்கள்ல வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மதியத்திற்கு மேல ஒரு 27 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையை நம்ம உணரலாம். ராமநாதபுரத்துல இன்று அவ்வப்போது விட்டு பல்வேறு இடங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்று மதியம் வரைக்கும் பாருங்க, ஒரு லேசான நீல நிறத்துல காட்சி அளிக்குது இல்லையா? அவ்வாறு பார்க்கும் பொழுது ஒரு லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். திருநெல்வேலியில மதியத்திற்கு மேல மழையை கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று வரைபடம் காட்டுகிறது. நாகர்கோவில் உள்ளிட்ட இடங்கள்ல 28 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இன்னைக்கு வெப்பநிலை பதிவாகும். இன்றைய வானிலை பொறுத்தவரையில் நாம எந்தெந்த இடங்கள்லாம் மழையை எதிர்பார்த்தோமோ, இத்தனை நாள் பொழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சோ, இன்னைக்கு கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் மீண்டும் பதிவு செய்கிறோம், இன்னும் வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் அப்படிங்கறத இன்னும் எடுத்துக்கொள்ளல. அதனால இன்னமும் கூட நம்ம பத்திரமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.